புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களின் படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன் படத்தில் நடிக்க இருக்கும் நடிகர் நடிகையர் யார் என்பதை தேர்வு செய்யும் பொறுப்பை பெரும்பாலும் அவரிடமே தயாரிப்பாளர்கள் விட்டுவிடுவது வழக்கம். எம்ஜிஆர் அப்படி குறிப்பிடும் குணச்சித்திர நடிகர்கள் பட்டியலில் முக்கியமாக இடம்பெறுபவர் பண்பட்ட நடிகரான VS ராகவன். எம்ஜிஆரின் 100வது படமான ஒளிவிளக்கு படத்தில் தான் முதலில் அவருடன் சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பு VS ராகவனுக்கு கிடைத்தது. அதன் பிறகு எங்கள் தங்கம், சங்கே முழங்கு, உரிமை குரல் உட்பட எம்ஜிஆர் நடித்த கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை பல படங்களில் அவருடன் VS ராகவன் நடித்துள்ளார். எம்ஜிஆர் படங்களில் நடிக்க நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆர்வம் காட்டுவார்கள். காரணம், மற்ற படங்களில் கிடைப்பதை விட அவர் நடிக்கும் படங்களில் கூடுதலான சம்பளம் கிடைக்கும். அதோடு பேசியபடி சக கலைஞர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு விட்டதா என்பதை எம்ஜிஆர் உறுதிப்படுத்திக் கொள்வார். அப்படிதான் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் நடிக்க நடிகர் VS ராகவனுக்கு குறிப்பிட்ட தொகை சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டது. படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது சம்பளத்தை குறைத்துக் கொள்ளுமாறு தயாரிப்பு தரப்பிலிருந்து VS ராகவனுக்கு கோரிக்கை விடப்பட்டது. அவருக்கோ தர்ம சங்கடம். தனது நிலையை கவிஞர் வாலியிடம் கூறினார். உடனே வாலி ஒரு யோசனை கூறினார். அந்த யோசனையை VS ராகவன் செயல்படுத்தினார். அதாவது வாலியின் யோசனைப்படி தயாரிப்பு தரப்பிடம் VS ராகவன் ஏவிய அஸ்திரம் என்ன தெரியுமா? என் சம்பளம் எம்ஜிஆரின் ஒப்புதலோடு முடிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் முடிவு செய்த தொகையை விட குறைவாக நான் வாங்கிக் கொண்டால் அவர் வருத்தப்படுவார். அவருக்கு நான் என்ன பதில் சொல்வது என்றார். மறு பேச்சில்லாமல் ஏற்கனவே பேசிய சம்பளம் அவருக்கு கிடைத்தது. ஒருமுறை VS ராகவனின் தாயார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். தாயாரை கவனித்துக் கொள்வதற்காக மருத்துவமனையில் VS ராகவன் இருந்தபோதுதான் இயல் இசை நாடக மன்றத்துக்கு கௌரவ செயலாளராக அவரை எம்ஜிஆர் நியமித்தார். அந்த சமயத்தில் எம்ஜிஆரின் உதவியாளர் ஒரு நாள் திடீரென VS ராகவன் வீட்டுக்கு வந்து அவரிடம் ஒரு பெரும் தொகையை கொடுத்து, உங்கள் தாயாரின் மருத்துவ செலவுக்காக எம்ஜிஆர் கொடுக்க சொன்னார் என்றார். அதை ஏற்க மறுத்த VS ராகவன், இந்த பணத்துக்கு இப்போது அவசியம் இல்லை, என்னோட நன்றியை தெரிவித்து பணத்தை திருப்பி அவர்கிட்டே கொடுத்துடுங்க என்றார். நாம் கொடுக்கும் பணத்தை மறுக்கிறாரே, நம்மை VS ராகவன் நெருக்கமாக நினைக்கவில்லையோ என்று எம்ஜிஆருக்கு அவர் மீது வருத்தம். அரசின் இயல் இசை நாடக மன்றத்தின் செயலாளர் என்கிற முறையில் முதல்வர் எம்ஜிஆரை சந்தித்த போது VS ராகவன் தனது நிலையை விளக்கினார். உங்களுக்கு தெரியாததில்லை, என் தாயாரின் மருத்துவ செலவுக்கு நான் கேட்காமலேயே பெரிய தொகையை கொடுத்து அனுப்பினீர்கள். என் தாயாருக்கு உடல்நிலை சரியாகிவிட்டது, வீட்டுக்கும் வந்துவிட்டார். இனி மருத்துவ செலவு கிடையாது. அப்படி இருக்கும்போது தாயாரின் மருத்துவ செலவுக்காக என்று நீங்கள் அனுப்பிய பணத்தை நான் ஏற்றுக்கொள்வது சரியாக இருக்காது என்பதால் தான் திருப்பி அனுப்பினேன் என்று VS ராகவன் கூறினார். அவரது விளக்கத்தை பொறுமையாக கேட்ட எம்ஜிஆர் அவரை மனதார பாராட்டினார். உணர்ச்சி வசப்பட்ட ராகவன், எனக்கு ஏதாவது கஷ்டம் என்றால் உங்களிடம்தான் வருவேன், வேறு யாரிடம் போவேன் என்றதும் எம்ஜிஆர் அவரை ஆதரவாக அணைத்து கொண்டார். ஆரம்ப காலத்தில் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் உரமாக கொண்டே வளர்ந்த எம்ஜிஆருக்கு சக நடிகர்கள் யாரையும் மற்றவர்கள் கிண்டல் செய்வதோ குறை கூறுவதோ பிடிக்காது. புதிய நடிகர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்துவார். அப்படி ஒரு முறை VS ராகவனும் எம்ஜிஆரும் கலந்து கொண்ட ஒரு படப்பிடிப்பு. காட்சிப்படி மாடிப்படிகளிலிருந்து எம்ஜிஆர் இறங்கி வர வேண்டும். அப்போது வாசலில் வரும் தபால்காரர் சார் போஸ்ட் என்று கூறி எம்ஜிஆரிடம் தபாலை தர வேண்டும். தபால்காரர் வேடத்தில் நடித்தவர் புதுமுக நடிகர். சார் போஸ்ட் என்று 2 வார்த்தைகள் தான் அவருக்கு வசனம். என்றாலும் பதற்றத்தில் இருந்தார். தம்பி, எம்ஜிஆருடன் நடிக்கிற, ஜாக்கிரதை என்று இயக்குனர் ப. நீலகண்டன் வேறு எச்சரித்ததில் அவரது பதற்றம் அதிகரித்தது. படப்பிடிப்பு தொடங்கியது. திட்டமிட்டபடி எம்ஜிஆர் புயலாக மாடிப்படிகளிலிருந்து இறங்கி வந்தார். பதற்றத்தில் இருந்த தபால்காரராக நடித்த புதுமுக நடிகர் எம்ஜிஆரை பார்த்து சார் போஸ்ட் என்று சொல்வதற்கு பதிலாக சார் பேஸ்ட் என்று சொல்லிவிட்டார். செட்டில் சிரிப்பலை எழுந்தது. அதை அடக்கியபடி ஒலித்தது எம்ஜிஆரின் குரல். நிறுத்துங்க, ஒரு நடிகர் தப்பு பண்ணிட்டா இப்படிதான் சிரிக்கிறதா? நம்மெல்லாம் தப்பே பண்ணலையா? யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க என்று வெடித்தார் எம்ஜிஆர். செட்டில் மயான அமைதி. பின்னர் அந்த புதுமுக நடிகரை தனியே அழைத்து சென்ற எம்ஜிஆர் அவரது தோளில் கை போட்டபடி, கவலைப்படாதீங்க, சரியா நடிங்க, உங்களால முடியும் என்று உற்சாகப்படுத்தினார். அவர் கொடுத்த ஊக்கத்தில் அந்த நடிகர் சரியாக நடித்தார். ஷாட் ஓகே ஆனதும் உணர்ச்சி வசப்பட்டு காலில் விழுந்த நடிகரை தூக்கி வாழ்த்திய எம்ஜிஆரின் பண்பை பார்த்து VS ராகவன் சிலிர்த்து போனார். அப்படி எம்ஜிஆரின் குரல் எப்போதுமே சமுதாயத்தில் ஏளனத்துக்கு உள்ளாகி கடைநிலையில் இருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாகத்தான் ஒலிக்கும். அது உரிமை குரல். அதே போல திரைப்படத்துறையிலும் அரசியல் துறையிலும் உயர்ந்த நிலைக்கு சென்ற போதும் அதற்கெல்லாம் காரணமாக விளங்கி மக்களிடம் தன்னை அறிமுகப்படுத்திய நாடக கலையின் மீது தீவிர பற்று கொண்டிருந்தவர். நாடகங்களை ஊக்குவித்தவர். நாடக உலகிலிருந்து திரைப்படங்களில் நடிக்க வந்தவர்கள் மீது எம்ஜிஆருக்கு தனி அன்பு உண்டு. அப்படி சிறுவயது முதலே நாடகங்களில் நடிப்பதில் ஈடுபாடு கொண்டவர்தான் வில்லன் நடிகர் RS மனோகர்.
படிக்கும் காலத்திலேயே பம்மல் சம்பந்த முதலியாரின் மனோகரா நாடகத்தில் மனோகரனாக சிறப்பாக நடித்து வந்தார். அதனால் ராமசாமி சுப்பிரமணியம் என்கிற அவரது ஒரிஜினல் பெயரையே மறந்து போய் நாடகத்தில் நடித்த பாத்திர பெயரையே நிலைத்துவிட்டது. எம்ஜிஆருடன் பணம் படைத்தவன், ஒளிவிளக்கு, அடிமை பெண், உலகம் சுற்றும் வாலிபன் உட்பட பல படங்களில் மனோகர் நடித்துள்ளார். தோள்களை ஆட்டி உடலை குலுக்கி வசனம் பேசி நடித்து தனக்கென தனி முத்திரை பதித்தவர். காவல்காரன் படத்தில் குத்து சண்டை வீரராக மனோகர் நடித்திருப்பார். ஆரம்பத்தில் எம்ஜிஆருக்கும் மனோகருக்கும் குத்து சண்டை நடக்கும். படப்பிடிப்பின் போது மனோகரை பார்த்து, உங்களுக்கு குத்து சண்டை தெரியுமா என்று எம்ஜிஆர் கேட்டார். ஏதோ கொஞ்சம் தெரியும் என்றார் மனோகர். 2-3 ஷாட்டுகள் முடிந்ததும் மனோகரின் பஞ்ச், தான் குத்துவதை தடுப்பது ஆகியவற்றை கவனித்த எம்ஜிஆர் மனோகரிடம், ஏயா பொய் சொல்ற, பெரிய சாம்பியன் மாதிரி ஃபைட் பண்ற என்று கூறியபடி அவரை செல்லமாக குத்தினார். அடிமை பெண் படத்தில் நடிப்பதற்காக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூருக்கு மனோகரை எம்ஜிஆர் அழைத்து சென்றார். நாடகத்துக்கு தேவையான அலங்கார பொருட்களுக்கு ஜெய்ப்பூர் மிகவும் பிரபலம். மனோகரை அழைத்த எம்ஜிஆர், நீங்கள் நடத்தும் நாடகங்களுக்கு தேவையான பொருட்களை எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளுங்கள், எல்லாம் என்னுடைய செலவு என்றார். மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போய்விட்டார் மனோகர். தனது நாடகங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டார். அடிமை பெண் படத்தில் சண்டை காட்சியில் நடிக்கும்போது படிகளில் உருண்டு விழ இருந்த மனோகரை எம்ஜிஆர் சரியான நேரத்தில் பிடித்து அவரை காப்பாற்றினார். எம்ஜிஆருடன் மனோகர் பல படங்களில் சண்டை காட்சிகளில் நடித்துள்ளார். என்றாலும் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் எம்ஜிஆரின் சாதுரியத்தை காட்டும் இடைவேளைக்கு முந்தைய காட்சி ரசிகர்களை துள்ள வைக்கும். கதைப்படி அணுசக்தி ஆராய்ச்சி குறிப்பின் ஒரு பகுதி ஹாங்காங்கில் உள்ள ஒருவரின் வீட்டில் இருக்கும். டைம் பீஸில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும். அந்த குறிப்பை வாங்கிக் கொள்ள எம்ஜிஆர் அங்கு செல்வார். வில்லன் அசோகனின் கையாளாக வரும் மனோகரும் அந்த குறிப்பை அடைவதற்காக நாய் வியாபாரி போல பெரிய கன்றுக்குட்டி சைஸில் இருக்கும் 2 முரட்டு நாய்களுடன் அங்கு வருவார். மனோகர் வந்திருப்பதின் நோக்கத்தை நொடியில் எம்ஜிஆர் புரிந்து கொண்டு விடுவார். தொடர்ந்து மனோகருக்கும் எம்ஜிஆருக்கும் வாக்குவாதம் நடக்கும். எம்ஜிஆர் நடந்து கொண்டே அறையின் மூலைக்கு சென்று கண்ணாடி ஜன்னலின் வழியே கீழே நோட்டம் விட்டு திரும்புவார். ஒரு கட்டத்தில் கோபமடையும் மனோகர் வீட்டின் சொந்தக்காரரை பார்த்து விரலை சொடுக்கியபடி, சார் அப்படிங்கிறதுக்குள்ளேயே அவர் கையில் உள்ள டைம் பீஸை நாய் கொண்டு வந்துவிடும், பார்க்குறீங்களா என்று சவால் விடுவார். இதை எதிர்பார்த்தவராய் மின்னலாய் பாய்ந்து சென்று ஏற்கனவே நோட்டமிட்டு வைத்திருந்த கண்ணாடி ஜன்னலின் வழியை குதித்து எம்ஜிஆர் அங்கிருந்து தப்புவார். அதற்கு முன் அவர் மனோகரை பார்த்து சொல்லும் வசனம், நாய்களோட திறமையை அவர் பார்க்கட்டும், என்னோட திறமையை நீ பாரு என்பதுதான். அந்த வசனத்துக்கு அணை உடைத்த பெரு வெள்ளமாய் ரசிகர்களின் உற்சாக கூச்சலும் ஆரவாரமும் தியேட்டரை நிரப்பியது.